தூத்துக்குடியில் துப்பாக்கி சுட சொல்லி உத்தரவு பிறப்பித்தவன் எவன்? பனைமரத்தில் ஏறியவனை 2 முட்டிக்காலையும் சுட்டு உயிரோடு பிணமாக்கியவன் எவன்? அவனுக்கு வெறும் சஸ்பென்ஷன் மட்டும்தான் கொடுத்திருக்கான், டிஸ்மிஸ் பண்ணல. இந்த டிஸ்மிஸ் பண்ணாத இந்த ஆட்சியை நாம டிஸ்மிஸ் பண்றோம்டா. இந்த ஆட்சியை தூக்கி வீசணும்டா. வீட்டுக்கு உரிய நிவாரணம், இந்த புள்ள குட்டிய காலம்புறா வாழ்றதுக்கு காசை கொடு, இல்லைன்னா இந்த மாதிரி மகருக்கு நான் கொடுப்பேன். என் மக்கள்கிட்ட கையேந்தியாவது அந்த குடும்பத்தை காப்பாற்றுவேன். வென்று வருவேன். அதே பனையில கட்டி வச்சு பச்சை மட்டையில வெளுப்பேன். சரியான நேர்மையான ஆட்சியாளர்களாக இருந்தால் தூத்துக்குடியில் துப்பாக்கி சுட சொல்லி உத்தரவு பிறப்பித்தவன் எவன்? சொல்லு பார்ப்போம். பேலிக்ஸ் ஜெரால்டை அடிச்சு கொல்ல சொன்னவன் எவன்? பனைமரத்தில் ஏறியவனை 2 முட்டிக்காலையும் சுட்டு இப்படி உயிரோடு பிணமாக்கியவன் எவன்? அவனை சுட சொல்லவன் எவன்? சுட சொன்னவன் யார்? இந்த கட்சி ஆட்சிகளுக்கு நீ திருப்பி ஓட்டு போட போறியா? மானங்கட்டு போட போறியா? எதிர்கட்சியா இருக்கும்போது பெனிக்ஸ் மரணத்திற்கு கதறி எழுத திமுக இந்த மணிகண்டனை சுட்டு வீழ்த்தியதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்காதீங்க. கள்ளச்சாராயம் காட்சி மதுராந்தகத்திலே கள்ளச்சாராயம் காட்சி, மரக்காணத்திலே 19 பேரை கொன்றவனை கள்ளச்சாராயம் காட்சியவனை சுடாத நீ, கள்ளச்சாராயத்தை காட்சி 63 பேரை கொன்ற கள்ளக்குறிச்சியில் சாராங்காட்சியவனை சுடாத நீ, பதநீர் இறக்கினவனை சுடுகிறாய் என்றால் உன்னுடைய நோக்கம் என்ன? ஒரு கடமையில் இருக்கிறவன் சீருடை இல்லாமல் துப்பாக்கி ஏந்தியதுக்கு போனாய், அங்க என்ன தீவிரவாதியாக இருக்கிறான்? துப்பாக்கி எடுத்து ஏன் போனாய்? அவனுக்கு வெறும் சஸ்பென்ஷன் மட்டும்தான் கொடுத்திருக்கான், டிஸ்மிஸ் பண்ணல. இந்த டிஸ்மிஸ் பண்ணாத இந்த ஆட்சியை நாம டிஸ்மிஸ் பண்றோம்டா. தூக்கி வீசணும்டா. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவன் வீட்டுக்கு 10 லட்சம் கொடுத்தாய். நடிகனை பார்க்க போய் நெரிசல சிக்கி செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்தாய். வாழ்நாளில் உழைக்க முடியாத மாதிரி 2 காலையும் சுட்டு உயிரோடவே பிணமாக்கி அந்த குடும்பத்திற்கு என்ன கொடுத்தாய்? கேட்க எவனுமில்லை என்ற நிலை மாறிவிட்டது. கேட்க ஒரு மான தமிழ் மகன், வீர மகன் இந்த மண்ணில் இருக்க ஒரு பய தப்பிக்க முடியாது. ஒழுங்கா நடவடிக்கை எடு. போனவன் 3 பேரையும் டிஸ்மிஸ் பண்ணு. வீட்டுக்கு உரிய நிவாரணம், இந்த புள்ள குட்டிய காலம்புறா வாழ்றதுக்கு காசை கொடு, இல்லைன்னா இந்த மாதிரி மகருக்கு நான் கொடுப்பேன். என் மக்கள்கிட்ட கையேந்தியாவது அந்த குடும்பத்தை காப்பாற்றுவேன். நீ எவனை எனக்கு உதவ வேண்டாம், ஆனா உங்களை ஒழிக்காம நான் போயிருவேன் மட்டும் நினைக்காது. நான் வென்று வருவேன். இந்த டாஸ்மார்க்க மூடுவேன். பணம்பால் தென்னம்பால் ஈச்சம்பாலை கல்லை இறக்குவதை திறந்து விடுவேன். கல்லு கடை திறப்பேன்.